पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாः சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6வது அத்தியாயத்துக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். சும்மா ஓவரால் ஒரு வாட்டி திரும்ப பார்க்கறது நல்லது. ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், நேற்று நம்ம 8வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விசிதேந்திரியா யுக்த இத்யுச்சியதே யோகி சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ அப்படின்னு. நேற்று பாடம் எடுத்த உடனேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெசேஜ் எனக்கு போட்டிருந்தார், சுவாமி சமாதின்ற சப்தம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, அனுபூதி சமாதி இதெல்லாம். பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா பகவான் சமாதின்ற சப்தத்தை பயன்படுத்துகிறாரா அப்படின்னு. நம்ம 2வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறான். 54வது ஸ்லோகம் 2:54 பார்த்தீங்கன்னா சமாதிஸ்தஸ்ய கேசவ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சமாதியில் நின்றவன் எப்படி இருப்பான் அப்படிதான் கேள்வியே. இந்த யோக சாஸ்திரம் படிக்காம பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா உபனிஷத்துக்குள்ளார என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா அந்த பரிபாஷைகள் நமக்கு என்னன்னு தெரியாது. அதுக்காக தான் நான் நிறைய வாட்டி சொல்றது, சமாதி, சமாஹித சித்தம், சமாதானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேர் உள்ளது. அப்ப இங்கேயும் நம்ம சொல்ல போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞான விஜான திருப்தாத்மா. ரொம்ப தெளிவா பாஷிக்காரர் என்ன பண்ணியிருக்க, ஞானம்ன்றதுக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய சப்த பதார்த்தங்களை பத்தின பரிஞானம். அதே நேரத்தில் விஜயானம்ன்ற சப்தம் பார்த்தீங்கன்னா எப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அதே மாதிரி சுவானுபவகரணம், அதே மாதிரி அனுபவம் செய்தல், சுவானுபவம் பண்றது அப்படின்னு 18வது சாப்டர்ல இதே இது வரும்போது சொல்ற. அப்போ பார்த்தீங்கன்னா ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் எவன் பார்த்தீங்கன்னா திருப்தாத்மா, திருப்தியை அடைந்தவனோ, தஸ்ய காரியம் ந வித்யதே 3:17 சொல்லுது. அவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியது என்று எந்த கர்மமும் இல்லாமல் போயிடும். கூட்டஸ்தகா, நல்லா பார்த்தீங்கன்னா அசைவற்றவனா, சொரூபத்துல நிலை பெற்றவன், கூட்டஸ்தன் அப்படின்னு பேரு. விசித்தேந்திரியாக, நேச்சுரலாவே அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் என்ன ஆயிடும், நல்லா அவனுக்கு அடங்குனது ஆயிடும். அவன் பிரயத்தனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீதால பார்த்தீங்கன்னா 2ல் சொல்லும் போதே சொல்றாரு, இந்த சமாதியில நின்றவனுக்கு பார்த்தீங்கன்னா சுவாபாவிகமா இருக்கிறது எல்லாத்தையும் சாதகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் அப்படின்ற. சமாதியிலேருந்து ஒருத்தன் கீழே இறங்குறான் அப்படின்னா அவனுக்கு இந்திரியங்கள் எல்லாமே இயல்பாவே வசமாயிடும். ஏன்னா அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் வெளியிலேயே போகாது, அவனுக்கு ஃபுல்லா தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அப்ப இந்திரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சாமர்த்தியமும் இல்லாம போயிடும். அவன் சொன்னா கேட்கிற ஸ்லேவ் மாதிரி இருக்கும், விசித்தேந்திரியா. அந்த நிலையில இருக்கிறவனுக்கு பேர் தான் யுக்த இத்யுச்சியதே. யுக்தன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரான சப்தம். யுக்தன் என்று யாரை சொல்றோம் அப்படின்னா சமாஹிதக இது அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்லும்போது சொல்றாங்க. சமாஹிதன் அப்படின்னா என்ன அர்த்தம், சமாதியை அடைந்தவன், சமாதியில் நின்றவன் அப்படின்னு அப்பொழுது அவன் சொல்லப்படுகின்றான். அப்ப அவனுக்கு லட்சணம் என்னப்பா அப்படின்னா சமலோஷ்டாஷ்ம காஞ்சனகா. இதான் பொன்னையும் மண்ணையும் ஒரே மாதிரி பார்க்கிற சாமர்த்தியம் அவன்கிட்ட உண்டாயிடும். இது ஆதி காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், பொன்னையும் மண்ணையும் ஒக்க கண்டவர்கள் அப்படின்னு. இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்துல ஒவ்வொன்றும் தனித்தனியா தெரியுது, வேல்யூ கொடுக்குறோம். தான்ற கான்சியஸ்னஸ்ல எவன் எஸ்டாப்ளிஷ் ஆனவனா அவனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய்யா போயிடும். எப்படி பார்த்தீங்கன்னா சொப்பனத்திலிருந்து எந்திரிச்சோன சொப்பன காட்சிகள் எல்லாம் பொய்யா போகுதோ அது மாதிரி பொய்யா போனவனுக்கு எல்லாம் திருஷ்யம்தான், எல்லாம் திருஷ்யம், எல்லாம் பொய். எப்படி காணல் ஜலத்துக்கு நமக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, ஒரு வேல்யூம் இல்லை, பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒருத்தன் சமாதியிலிருந்து கீழே இறங்கினவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சகஜ சமாதியில இருக்கிறவனுக்கு அவனுக்கு எல்லாத்தையும் ஒன்றாக பார்ப்பான். அவனுக்கு வேல்யூன்றது இந்த உலகத்துல ஒண்ணுமே இருக்காம போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா 8வது மந்திரத்துல ஸ்லோகத்துல சொன்னது. இன்னைக்கு பாட்டம் 9வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும். அவன் சொல்லுங்க. குட்டஸ்தன் அப்படின்னா ஆமா ஆமா
அதேதான் நீங்க வந்து நம்மளோட சலனம் எப்ப நடக்கும்? அப்ப என்ன, இந்த துவந்துவங்களால தான், இரட்டைகளால தான் நமக்கு சலனம் சம்பவிக்கும். நீங்க தேகத்துல இருக்கிற போது குளிர் தான் இருக்கதா செய்யும், நீங்க தேகத்துல இருக்கும்போது பசி இருக்கதா செய்யும். இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன தேகம் மனசு புத்தியில தான் இருந்துகிட்டு இருக்கோம். எப்போ நீங்கள் வந்து தான்ல ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறானோ அப்போ சகஜ மேலேருந்து கீழே இறங்குறவனுக்கு, சகஜ சமாதியில் இருக்கிறவனுக்கு எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்காதுன்னா அவங்களுக்கு ஒட்டு உறவு இருக்கவே இருக்காது. அப்போ ஒட்டு உறவே இருக்காது அப்படின்னும் போது அவன் அசையாதவனாக இருப்பான். அந்த அசையாதவனுக்கு பேர் தான் கூட்டஸ்தன் அப்படின்ற சப்தம். கூட்டஸ்தன்றதுக்கு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிளாக் ஸ்மித் யூஸ் பண்ணுற பேஸ், அந்த அதுக்கு மேலே வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த பிளாக் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு அயன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், கத்தி அருவா இதெல்லாம் வச்சு அடிப்பான். ஆனால் அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்கும். அதுக்கு மேலே வச்சு பண்ணுற எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும், ஆனால் மாறாமல் கீழே இருக்கிற பேஸ் அசையாமல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அசையாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் கூட்டஸ்தகான்னு பேர். கூட்ட இவ திஷ்டதி, எவன் வந்து அந்த பேஸ் எப்படி அசையாமல் இருக்கோ அது மாதிரி அசையாமல் இருக்கிறவனுக்கு பேர் கூட்டஸ்தன் அப்படின்னு பேர். அப்போ அசையாதவன் என்ன அர்த்தம்? சொரூபத்திலே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க, பசி இருக்கா இல்லையா? பசி இருக்கா? நீங்கள் சாப்பிடாம தூக்கத்துக்குள்ளார போறீங்க, பசி இருக்குமா? தாகம் இருக்குமா? சொப்பனத்திற்கு போறீங்க, சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் சாப்பிடாம சொப்பனத்துக்கு உள்ளே போறீங்க, அப்போ பசி சொப்பனத்தில் இருக்குமா? இருக்காது. சொப்பனத்துக்குள்ளார இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய பெயினும் இல்லை, இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களோட சம்பந்தமும் அது இல்லை. இப்போ நீங்கள் மானச தத்துவத்தில் போய் நின்னாவே இதுதான் நடக்கும். சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனசு மட்டும்தான். அங்கே மனஸ் தத்துவத்தில் போய் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு ஜபத்து மூலமாகவே இது நடக்கும். நல்லா தீவிர ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனஸ்தத்துவம் வேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா சொப்பன மாதிரி இந்த உலகத்தோடது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாதிக்க மனஸ்தத்துவத்துக்கு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிராண தத்துவத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்க, தூக்கத்தில் இருக்கிறது பிராண தத்துவம். இந்த பிராண தத்துவத்தை நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தோட டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிடும். நீங்கள் தேகத்தில் தான் இருப்பீங்க, ஆனால் தேகத்தோட சம்பந்தம் எதுவுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு போக உள்ளுக்குள்ளார போக அந்தர்முகம் ஆக உங்களுக்கு இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் ஸ்தூலம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதாசீன பாவம் வர ஆரம்பிச்சு. அப்போது நம்மள்ட்ட இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்திரியங்கள், இந்திரியத்தை தாண்டி மனசில் போனாவே இது சம்பவிக்காது. அதுக்கப்புறம் பிராணனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா தூக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆயிடுவீங்க, எதுவுமே இருக்காது உங்களுக்கு. தூக்கத்தில் தான் பசி வலி ஏதாவது இருக்கானா ஒன்றும் இல்லை. அப்போ இதுலேயே அப்படின்னும் போது சொரூபத்தில் போய் நிற்கிறவனுக்கு தான் ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தோட எந்த சம்பந்தமும் சம்பவிக்காது, அசையவே மாட்டான். அவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்திதப்பிரஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொரூபத்தில் நிலை நின்றவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் நடக்க போகுது. இன்னைக்கு பாட்டம் வந்து 9வது ஸ்லோகம். சுஹ்ருன் மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. சுஹ்ருன் மித்ரார்யுதாசீன மத்யஸ்த த்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து சகஜ சமாதியில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய படித்தவங்க இங்கே நிறைய இருக்காங்க. ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவங்க, ஆத்ம ஞானம்னா நிஷ்டை அடையாமல் பரோட்ச ஞானம் இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும், பேதம் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த தேகத்தில் இருக்கிற வரைக்கும் பேதம் கண்டிப்பாக இருக்குது. வேக்கப் ஆகிட்டோம், இப்போ நீங்கள் வேற நான் வேற, எல்லாத்தையும் வேறன்னு தான் நம்ம பார்ப்போம். இதே சகஜ சமாதியில் இருந்து வெளியில் வந்தவனுக்கு வியாச பாஷ்யத்தில் சொல்கிறாரு, ந ததா அப்படின்ற. அவன் எப்படி முன்னாடி இருந்தானோ அதே மாதிரி தான் இருப்பான், ஆனால் அப்படி இருக்க மாட்டான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மளை மாதிரியே தேகத்தில் எல்லா காரியமும் அவனுக்கு நடக்கும், ஆனால் அது மாதிரி முன்னாடி மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் சொரூபத்திலேயே நிற்கிறவனுக்கு, சர்வம் பிரம்மமாமியா தெரிஞ்சவனுக்கு
போன லட்சணம் சொல்லிடுச்சு, மண்ணையும் பொன்னையும் சமமா பாப்பான், சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இங்கேயும் அந்த சமதர்சனத்தை சொல்லுது. சுகிருத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெல்விஷருக்கு பேரு சுகிருத்துன்னு பேர். மித்ரனா நண்பனுக்கு பேரு மித்ர. உதாசீன அப்படின்னா நம்மளை பத்தி பார்த்தீங்கன்னா உபேட்சா பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை கண்டிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிற உதாசீன. அதுக்கப்புறம் மத்தியஸ்த, நல்ல நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் நடுவில் இருந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாம பந்துக்கள், நிறைய சொந்தக்காரவங்க. அது மட்டும் இல்லாம சாதுஷு, நல்ல நிறைய சாதுக்கள். இவர்கள் எல்லா இடத்துலையும் பாப்பேஷு, கூடவே பாப்பிகள். இவர்கள் எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பான்? சமபுத்திர் விசிஷ்யத்தை. இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்தை பார்ப்பவனா இருப்பான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா மிகவும் சிறந்தவன். அவன் தான் இந்த பெஸ்ட், லோகத்திலேயே பெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சமதர்சனத்தை உடையவன். இதே ஸ்லோகம் 5வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்திலேயே இதாயிருக்கு. வித்யா வினய சம்பன்னக பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. அப்ப அந்த சமதர்சனம் ஒருத்தருக்கு உண்டா இருந்தா தான் நம்ம என்ன பண்றோம்? அவரை அனுபூதிமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல அப்படின்னா பேதம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப என்னதான் படிச்சு நிறைய சிரவணம் பண்ணியிருந்தாலும் கூட, நல்ல சப்த ஞானம் இருந்தாலும் கூட, இந்த சமதர்சனம் அனுபூதிக்கினால மட்டும்தான் வரும். அனுபூதிக்கு இல்லைன்னா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆட்டோ சஜெக்ஷன் கொடுக்கலாம். நீங்களும் பிரம்மமா இருக்கீங்க, நானும் பிரம்மமா இருக்கேன், அவரும் பிரம்மமா இருக்கேன்னு ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கலாம். முடிய சுவானுபவமா அது இருக்காத வரைக்கும் நேச்சுரலா நமக்கு என்ன வந்துடும்? பேத புத்தி வந்துடும். ரொம்ப அவேர்னஸா இருந்தீங்கன்னா பேத புத்தி வராது. அவேர்னஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும் போதெல்லாம் பேத புத்தி வந்துடும். அப்ப நம்ம ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அவரும் பிரம்மமா தானே இருக்காரு, இவரும் பிரம்மமா தானே இருக்கு அப்படின்னு. ஆனா ஞானி புருஷனுக்கு பாத்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனவன், அவனுக்கு நேச்சுரலாவே சர்வத்திலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமதர்சனமானது சம்பவிச்சிருக்கும். அப்போ 8ல் இருக்கிற அந்த லாஸ்ட் வார்த்தையை தான் இங்க 9ல் டெவலப் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் 10வது ஸ்லோகம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதஹ ஏகாகீயத சித்தாத்மா நிராசேர பரிகிரஹ. இந்த ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பகவத்கீதையில சின்ன சின்ன ஒரு பீக் போயிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவார். அப்ப போன ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஞானியோட முடிவான சமதர்சனம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு திரும்ப எங்க இறங்குறாரு அப்படின்னா திரும்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. யோகியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? அந்த சமதர்சனத்தை அடையிறதுக்கு யோகம் தேவை. புரிஞ்சுக்கிறது இல்லை, நல்லா தெரிஞ்சு. இங்க புரிஞ்சுக்கிறத பத்தி பேச்சே இல்லை, இங்க அனுபூதிக்கான விஷயம். யோகி என்ன பண்ணணும்? யுஞ்சீத சததம், சததம் யுஞ்சீத, சதா காலமும் பாத்தீங்கன்னா யோகியானவன் கூட வேண்டும். யுஞ்சீதன்றதுக்கு அர்த்தம் இணைய வேண்டும். சமாதி பண்ணணும். யுஞ்சீதன்றதுக்கு அர்த்தம் சமாதி, யுஜி சமாதௌ தாத்து, சமாதியை செய்ய வேண்டும். எதோட? ஆத்மானம் யுஞ்சீத, ஆத்மாவை பாத்தீங்கன்னா சதா காலம் ஆத்மாவை என்ன பண்ணணும்? இணைய வேண்டும். எங்க இருந்துகிட்டு? ரகசி ஸ்திதா, நல்ல ரகசியமான இடத்துல இருந்துகிட்டு, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருந்துட்டு, ஏகாகி நல்லா தனிச்சவனா இருந்துகிட்டு. ஆச்சரியர் பின்னாடி பாத்தீங்கன்னா சொல்லுவார் 18வது சாப்டர்ல, நல்லா பாத்தீங்கன்னா நதிக்கரையிலையோ இல்ல மண்டபத்திலேயோ, ஆள் இல்லாத கோயில் மண்டபங்கள்லயோ இல்ல குகைகள்லயோ ஏகாந்தமா என்ன பண்ணணும் அப்படின்னா யதசித்தாத்மா, இந்திரியங்களையும் மனதையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி, தேகம் இந்திரியம் மனசு இந்த 3த்தையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி, நிராசிஹி அபரிகிரக, எந்த ஒரு ஆசையும் இல்லாதவனா பிரம்மத்தை அடையணும்ன்ற ஒரே அனுபூதியை மட்டும் ஆசையா வச்சுக்கிட்டு, ஆத்ம காமக அது மட்டும் இருக்கிறவனா இருந்துட்டு, அபரிகிரக எந்த ஒரு பரிகிரகத்தையும், பரிகிரகம்னா எந்த வஸ்துக்களையும் ஸ்வீகாரம் பண்ணாம, கௌபீனவந்தக வெறும் கௌபீனத்தையும் வெறும் மேல போத்திக்கிறதுக்கான ஒரு உடையும் வச்சுக்கிட்டு சதா காலமும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்மாவோடு கூட வேண்டும். இதுதான் நிஷ்டை கூடுறதுக்கான உபாயம். அப்ப நிஷ்டைய கூடுறதுக்கு இதுதான் பண்ணணும்னு 10வது ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து சொல்றார். சரி, அந்த ஆசனம் எப்படி இருக்கணும்? ஆச்சாரியர் திரும்ப ஆரம்பிக்கிறார். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய
ஸ்திரமாசனமாத்மனஹ நாத்யுச்ச்ரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம். சுச்சௌ தேசே ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஒன்று சுத்தப்படுத்தின இடமா இருக்கணும், இல்லைன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நேச்சுரலாகவே அந்த பிளேஸ் வந்து சுத்தமாக இருக்கும், மக்கள் அதிகம் போகாத இடம். நிறைய இப்போவே நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் நான் வந்த புதுசில் உள்கிரிவனம்னு ஒரு பாதை இருக்குது. இப்போலாம் யாருக்கும் தெரியாது, புதுசாக வரவங்களுக்குலாம் தெரியாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உள் பரிக்கிரமா அப்படின்னு தனியாக உள்பாதை ஒன்று இருக்கும், வெளிப்பாதை ஒன்று இருக்கும். நான் வந்த புதுசில் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் என்ன பண்ணுவேன், அப்போ வந்து சாதகனா மட்டும் இருந்தது, பாடம்லாம் ஆரம்பிக்கலை. ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துப்பேன், 1 லிட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துப்பேன். கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பழங்களோ ஏதாவது 1-2 எடுத்துப்பேன் கையில், அவ்வளோதான். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நல்லா வந்து ஒரு 6:30 மணி 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் விடியறதுக்கு முன்னாடியே உள்ளே போயிடுறது. உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அற்புதமான திருவண்ணாமலையில் அற்புதமான இடங்கள் நிறைய இருக்குது. எங்கேயாவது ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில் போய் காலையில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஆசனத்தை கீழே விரிச்சு போகிறதுக்கு ஒரு ஆசனம். ஒரு ஈக்காக்கா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே வராது, நாள் ஃபுல்லாக வராத இடங்கள் உள்ளுக்குள்ளார ஏகாந்தமாக இருக்கும். உட்காந்துட்டு அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா எந்த இதுவும் இருக்காது. ஒரு மத்தியானம் ஒரு 11 மணி 11:30 மணி போல் கொஞ்சம் பசிச்சுதுன்னா ஒரு பழம் கையில் வச்சுருக்க வாழைப்பழத்தையும் எதையோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பேசாமல் இருந்துட்டு சாயந்தரம் தான் ரிட்டன் வர்றது, நல்லா அஸ்தமனம் ஆகும்போது ரிட்டன் வர்றது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து நிறைய இடங்கள் நல்லா இன்னும் பொல்யூஷன் இல்லாத, உங்களை தொந்தரவு பண்ணாத இடங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏகாந்தமான இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா மனுஷ நடமாட்டமே இல்லாத இடத்துல நேச்சுரலாகவே சுத்தமாக இருக்கும். அப்போ சுச்சௌ தேசே நல்ல சுத்தமான இடத்துல ஆசனத்தை என்ன பண்ணணும், பிரதிஷ்டாபனம் பண்ணி நல்லா ஸ்தாபனம் பண்ணி. ஆசனம் எப்படி இருக்கணும், ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக, ஆடாத அசையாத ஆசனமாக இருக்கணும். ஒரு பாறைக்கு மேலே ஒரு நல்ல ஒரு விரிப்பு கையில் கொண்டு போவோம், அந்த விரிப்பை போட்டு உட்கார்ந்துடலாம், அசையாத பாறை. அது மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கணும், நாத்யுச்ச்ரிதம். அந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு பய எண்ணம் உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நாத்தி நீச்சம், ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன வரும், நிறைய எறும்புகள் எல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் உங்கள் ஆசனத்துக்கு மேலே ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதிகம் ஹைட்டும் இருக்கக்கூடாது, அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா கீழையும் தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இடமா ஒரு ஆசனத்தை அமைச்சு சைல அஜின குஷோத்தரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைலாஜின குஷோத்தரம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தர்ப புல்லை போடணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல், ஏதாவது மான் தோல் இருந்துச்சுன்னா அந்த மான் தோலை விரிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வஸ்திரத்தை போட்டுக்கணும். இந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசனத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இதில் இருந்து அனுஷ்டானம் பண்ணணும். ரமண பகவான்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. யாராவது வந்தீங்கன்னா ரமணாசிரம் வந்தீங்கன்னா ஒரு இடத்த, முக்கியமானது ஒரு இடத்த மறந்துடுவாங்க எல்லாரும். பகவானோட வஸ்துக்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, ஆஃபீஸ்க்கு பின்பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது. அங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து பகவானோட யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. அது பக்கத்தில் வந்து நல்லா ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே வந்து பகவான் யூஸ் பண்ண அந்த மான் தோல்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய ஆட்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதே மாதிரி மரத்தோல்னு ஒன்று இருக்குது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃபேமஸாக கிடைக்கும். அந்த மரத்தோலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசனத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லுவாங்க. மரத்தோல், மான் தோல் இதை யூஸ் பண்ணுறது. புலித்தோலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போலாம் புலித்தோல்லாம் யூஸ் பண்ண முடியாது, மான் தோலும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் சீல் போட்டு நம்ம காட்டிலாக்கால வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சீல் போட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ண முடியும் நம்மளால. அப்போ இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைலாஜின குஷோத்தரம் போனதுக்கு பிறகு 12வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. தத்ரைகாக்ரம் மனः கிருத்வா யதசித்தேந்திரியः க்ரியः உபவிஷ்யாசனே யுஞ்ச்யாத் யோகமாத்ம விசுத்தயே. தத்ரைகாக்ரம் மனः கிருத்வா, ஆசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இப்போ பண்ணலாம், இந்த ஆசனத்தெல்லாம் இப்போ பண்ணலாம். நம்ம நிதித்தியாசனத்தில் போய் பண்ண வேண்டிய சமாதி அபியாசத்தில் பண்ணுறத இப்போவே ப்ராக்டிஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பலாமரம் ரொம்ப விசேஷம்.
பலாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பலாமரம் கிடைக்கும். நீங்கள் பண்ருட்டி பக்கத்துலலாம் சொல்லி வச்சிங்கன்னா நல்ல மரம் கிடைக்கும். ஒரு ஆசனத்தை தயார் பண்ணிக்கோங்க. எதுக்கோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து என்னென்னவோ பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5க்கு 2 ஒரு பலகை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும். உங்களுக்கு நல்ல புஷ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆணி அடிக்காமல், அந்த இவர்கிட்ட சொல்லும் போதே கார்பெண்டர்கிட்ட சொல்லும் போதே ஆணி அடிக்காமல் ஒரு ஆசனத்தை பண்ணி கொடுத்துருவார். நல்ல ஆசனத்தை வச்சு அதுக்கு மேலே மர ஆசனம், மரத்துக்கு மேலே வந்து கிரி ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இது தர்பப்புல் ஆசனம் கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு இவ்வளோ திக்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஆசனத்தை வாங்கி நல்லா விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுந்தாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கம்பளியை எடுத்து போட்டுக்கலாம். மான் தோலுக்கு பதிலாக ஒரு கம்பளி. அந்த கம்பளியை மடித்து போட்டிங்க அப்படின்னா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு சின்ன பட்டு துணி கிடச்சிதுன்னா ரொம்ப விசேஷம். ஒரு பட்டு துணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆசனத்துக்கு ஏற்ற மாதிரி 2.5க்கு 2க்கு ஒரு பட்டு துணியை விரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆசனம் பர்ஃபெக்டாக கிளியர் ஆகிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் இதுலேயே உட்காந்து ஜபானுஷ்டானத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம பண்ண முடியும். சரி, அந்த ஆசனத்தை அமைச்சிக்கிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா தத்ர ஏகாகிரம் மனக்கிருத்வா, அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை கொண்டு வர வேண்டும். ஏகாகிர சித்தத்தை கொண்டு வந்து எதச்சித்தேந்திரிய கிரியா, இந்த இந்திரியங்களோட கிரியை செயல்பாடு இருக்குல்ல, பார்க்கறது கேட்கறது இதெல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணணும். இந்திரிய சித்த இந்திரிய கிரியா, சித்தம்ன்றதுக்கு அர்த்தம் மனசு இந்திரியங்கள், இந்த ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணி முதல்ல என்ன பண்ணணும், எடுத்தோன்னு ஆத்மால போய் உட்கார முடியுமா சுவாமி? உட்கார முடியாது. அப்ப என்ன பண்ணணும், மெதுவா 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 ஓங்காரத்தை கொடுத்து 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 அந்த ஓங்காரத்துல மெதுவா 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 ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் வரைக்கும் போகணும். அகாரம் உகாரம் மகாரம் இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிரம் பண்ணி 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 மெதுவா உபவிஷ்யாசினே யுஞ்சியாத் யோகம் ஆத்ம விசுத்தை. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆத்ம விசுத்திக்காக அகார உகார மகாரத்தை பண்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவில் நிற்கிறதுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் இந்த அகார உகார மகாரம் என்ன பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ சதா வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் சாமி, என்ன சாமி ஓங்காரத்தை ஏன் சுவாமி கொண்டு வந்தீங்க நடுவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகி யுஞ்சீத சதத்தம்னு 10வது ஸ்லோகம் பார்த்தோமா, அது அப்படியே மாண்டுக்கிய காரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவே யுஞ்சீத சதத்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா கௌடபாத காரிக்கை இருக்கார். 1:25 இருக்கிறது. 1:25 பிரணவே யுஞ்சீத சதத்தம். இங்க பாருங்க, யோகி யுஞ்சீத சததம், பிரணவே யுஞ்சீத சததம், ரெண்டும் ஒரே கமெண்ட் தான். பிரணவத்தில் இணைய வேண்டும். தியானம் பண்ணும்போது முண்டக்கோபனிஷத்து சொல்லும்போது ஓமிதி தியாயத்த ஆத்மா, ஓம் என்று ஆத்மாவை தியானிப்பையாக. அப்போ ஓங்காரம் ஆத்மாவா சாமி அப்படின்னா ஓங்காரம் ஆத்மா இல்லைங்க. நீங்க ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மனசை குவிச்சு 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 லாஸ்ட் எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தான்ல நிற்க போறீங்க. அந்த தான்ல நிற்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஓங்கார அபியாசம் எதுக்காக பண்றது அப்படின்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் மெதுவா 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 உங்களை இன்ட்ரோவெர்ட் ஆக்கி 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 அந்த வெறும் நிர்குண நிராகாரத்தை கொண்டு போய் லேண்ட் பண்ணும். அப்ப ஆத்ம விசுத்தையே, ஆத்மாவை சுத்தி பண்றதுக்காக இஞ்சியாத் என்ன பண்ணணும், யோகம் இஞ்சியாத், யோகத்தோடு இணைய வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யுஞ்சீத பிரணவே சேதா பிரணவோ பிரம்ம நிர்பயம் பிரணவே நித்யயுக்தஸ்ய நபயம் வித்யதே க்வசித். அற்புதமான காரிக்கை, மாண்டுக்கிய காரிக்கை சொல்றார். யுஞ்சீத பிரணவே சேதக, இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் அந்த பிரணவத்தோடு இணைச்சிக்கிட்டே இருக்கணும். இணைச்சிக்கிட்டே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரணவோ பிரம்ம நிர்பயம், பிரணவம் தான் பிரம்மம், பிரணவம் தான் பிரம்மம். அகார உக்கார மகாரம், இந்த அகார உக்கார மகாரம் தான் ஸ்தூல சூக்ஷ்ம காரணம். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா துரியம் சொல்லக்கூடிய வெறும் சச்சிதானந்த பரபிரம்மம் கிடைச்சிடும். துரியத்தை வந்து அடையிறதுக்கு வந்து இந்த ஓங்காரத்தை வந்து உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பிரணவே நித்திய யுக்தஸ்ய, எவன் பிரணவத்தோடு சேர்ந்தே இருக்கானோ நபயம் வித்தியத்தை கொச்சித்து, அவனுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இருப்பதில்லை அப்படின்னு மாண்டுக்கிய காரிக்கா சொல்லு. அப்ப சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் இருக்கு பாத்தீங்களா, ஏகாகிரத்துக்காக இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற
ஏகாகிர சித்தத்தை தாண்டினா ஸ்வரூபம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உட்கார்ந்து ஏகாகிரத்தை சம்பாதிக்கணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 13வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹா சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன் ஆயிடுச்சு. சமம் காய சிரோ கிரீவம். சமாதி அபியாசம் பண்றவங்க நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஆசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வரணும். எப்போவுமே நல்லா உட்காரும் போது இது பண்ணிங்க, இந்த நெஞ்சு ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குச்சுன்னா இந்த நெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வரும். இந்த நெஞ்சை வந்து நிமித்தினீங்கனாவே இந்த பாடியோட ஷோல்டர் வந்து பின்பக்கமாக போகும். இது பின்பக்கமாக போகும்போதே என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முதுகு தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். இதுதான் மெயின். அப்படி ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தலை எப்படி இருக்கும் சுவாமினா, இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து தலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆகிடும், நல்லா ஆகிடும். நெஞ்சை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா ஷோல்டர் பின்னாடி போகும். ஷோல்டர் பின்னாடி போச்சு அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். அப்போ தான் சொல்கிறார் சமம் காய. இந்த உடம்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா தலை, அதுக்கப்புறம் கிரீவான்னு சொல்லக்கூடிய கழுத்து, தலை கழுத்து இந்த உடம்பு, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமமா தாரயன், சமமா தாரணை பண்ணிக்கிட்டு அச்சலம் ஸ்திரக, அசையாமல் ஸ்திரமா திடமா இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும் சுவாமி? ஆசனம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஆசனத்துக்கு அப்புறம் வேற என்ன பண்ணணும்? எப்பவுமே வந்து நான் சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் விட்டு போயிருக்கோ அதை எல்லாத்தையும் மற்ற இடத்துல இருந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். இப்ப ஆசனத்தை சொல்லியாச்சுன்னா ஆசனத்துக்கு அப்புறம் என்ன வரணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் வருமா? எங்க இருந்து எடுக்கணும் பிராணாயாமத்தை? 5வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம் பாருங்க. 5:27 ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருப்பார். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபான சமௌ கிருத்வா நாசாபியந்தரசாரிணௌ. இங்க என்ன பண்ணணும்? 27வது ஸ்லோகத்தை எடுத்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஆசனத்துல உட்கார்ந்து பிராணாயாமத்தை நாசாபியந்தரசாரிணௌ 27 செகண்ட் லைன் எடுத்து முதல்ல போட்டுக்கணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிராண மூக்கிலையும் வாயிலையும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பிராணனை சமப்படுத்தி, பிராண அபானனை வந்து சமௌ கிருத்வா நல்லா சமப்படுத்திக்கிட்டு ஆசனம் பிராணாயாமம் ஆயிடுச்சு. பிராணாயாமம் ஆனதுக்கு பிறகு அதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்னன்னா பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரவுண்டு 15 ரவுண்டு பிராணாயாமத்தை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணினீங்கன்னா மனசு இந்திரியங்கள் எல்லாம் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அசையாமல் போய்விடும். பெட்ரோல் வந்து இந்திரியங்களுக்கு இந்த பிராணன் தான். இதை ஒரு 10-15 பிராணாயாமத்தை நல்லா அபியாசம் பண்ணும் போது இந்திரியங்களுக்கு போக வேண்டிய பெட்ரோல் கம்மியாகும். அப்போ வந்து இந்திரியங்கள் நேச்சுரலா கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோலும் அப்படியே அடங்கி வந்துடும் நமக்கு. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் தான். இந்த பிராணாயாமத்தை ஒரு 15-20 பிராணாயாமத்தை பண்ணும்போது என்ன ஆகிடும்? மனசு சஞ்சலம் இல்லாமல் போய்விடும். அப்போ சஞ்சலம் இல்லாமல் போச்சுன்னா பிரத்யாகாரம் இங்கே சொல்லலை, நம்ம அஷ்டாங்க யோகத்தில் ஃபீல் பண்ணிக்கணும். அப்போ ஆசனம் பிராணாயாமம், பிராணாயாமத்தோட பிரயோஜனம் தான் பிரத்யாகாரம் சொல்லக்கூடியது. பிரத்யாகாரம்னு என்ன அர்த்தம்? இந்திரியங்கள் வெளியில போகாம அப்படியே அடங்கி இருக்கிறது. இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கீங்க சுவாமி அப்படின்னா, வேதாந்தத்தில் அதுக்கு பேர் தமம்னு பேர். அதை தான் இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யதச்சித்தேந்திரிய கிரியைன்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்துல 12வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? அந்த பிரத்யாகாரத்தை தான் யதச்சித்தேந்திரிய கிரியை. மனசு இந்திரியங்களோட கிரியைகள் 100% என்ன ஆயிடும்? ஷட் டவுன் ஆயிடும். பிரத்யாகாரம் வந்தாச்சு. பிரத்யாகாரம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் சுவாமி? தாரண, தியான, சமாதி. அப்ப தாரணம் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் 27வது ஸ்லோகத்துல சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோஹம். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த கண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏவாந்தர ப்ருவோஹம், புருவ மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா என்னது கவனத்தை கொடுக்கணும். 27வது ஸ்லோகத்துல கவனத்தை வந்து புருவ மத்தியில கொடுக்கணும்னு சொல்லுச்சு. இப்ப இந்த 12வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்கு?
அப்படின்னா சமம் காய சிரோகிரீவம் தாரையன் அச்சரம் ஸ்திரக சம்பிரேக்ஷிய நாசிகாகிரம் சொல்லிருக்கு. நல்ல மூக்கோட நுனிய பார்க்கணும். சாமி கேள்வி வருது, மூக்கோட நுனிய பார்க்கணுமா இல்ல புருவ மத்திய பார்க்கணுமா அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு எது சாமர்த்தியமோ அதை பண்ணுங்க. ஆனா பிரிஸ்கிரைப் பண்ணும் போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது மூக்கோட நுனி, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக 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 புருவ மத்தி, ரொம்ப ஈஸியானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த திசைகளையும் பார்க்காமல் திசஸ்ச அனவலோக்கயன், வேற எந்த திசைகளையும் பார்க்காமல் மூக்கோட நுனியில ஆரம்பிச்சு மெதுவா 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 புருவ மத்தியிலேயே கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டும். இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரணா அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாகியான், அடுத்த வார்த்தை இருக்கு என்னன்னா வெளி விஷயங்களை சிந்திக்காமல். 27:5-27 வெளி விஷயங்களை சிந்திக்காம. அப்ப எதுல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நிர்குண நிராகார ஆத்மால தான் போக்கஸ் பண்ணணும். ஆனா அது கடைசி. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்திலையா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்கப்புறம் மகாரத்தையும் விட்டுட்டு வெறுமனே தான் 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 தான்றதுல கவனம் குறிக்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்தோட நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதை அர்த்தம் எடுக்கணும். இதுக்கப்புறம் 14வது ஸ்லோகம் வருது. பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனசம்யம்ய மச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ. பிரசாந்தாத்மா விகதபீஹி. பிரசாந்தாத்மான்றதுக்கு ஏற்கனவே நான் அமிர்தநாத உபனிஷத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். மூட கண்கள் அந்தவத்து ரூபம் பஷ்ய எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்கள் குருடனை போல் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை பார்க்கணுமா, குருட மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவிட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்தங்களை கேட்கணும். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சப்தங்கள் நீங்கள் நல்லா பிராணாயாமத்தை பிரத்யாகாரத்தை அபியாசம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்திரியங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடும். வெளியில் என்ன சப்தங்கள் நடந்தாலும் எந்த ரூபங்கள் வந்தாலும் மனசு அதில் போகவே போகாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாஸும் கிடைக்காதனால மனசு எப்படி இருக்கும், சாந்தமாக இருக்கும். அந்த சாந்தமாக இருக்கிறது காஷ்டவத்து தேகம் பஷ்ய. இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும், மரக்கட்டை மாதிரி பார்க்கணுமா, குருடன மாதிரி பார்க்கணும், செவிடன் மாதிரி காது இருக்கணும். அதே மாதிரி இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை மாதிரி இருக்கணும். எதுக்கும் ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கிற நிலைக்கு பேர் பிரசாந்தஸ்ய ஸ்திதி அப்படின்னு பேர். பிரசாந்தமாக இருந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா விகதபீகி, பயமே இல்லாதவனா. ஏன் அப்படின்னா நம்ம அதான் இப்போ உங்களுக்கு சொன்னல, ஓங்காரத்தை தொடர்ந்து பண்ணுறவனுக்கு என்ன இருக்காது, ந பயம் கொச்சித்து, கொஞ்சம் கூட பயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் ஓங்காரத்தை நம்ம சொல்கிறது ஈஸ்வரர் இதை கொண்டு போகிறதுன்றது. அப்போ நல்ல பயம் இல்லாதவனா பிரம்மச்சாரி விரதே ஸ்திதக, நல்ல பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும், மனசம்யம்ய மச்சித்தக, இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா பகவானிடத்திலேயே அகார உகார மகாரத்தை தாண்டி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா என்னிடத்திலேயே சித்தத்தை வைத்தவனான் அகம் அகம் அகம்னு பகவான் உள்ள இருக்கார். அந்த வெறும் கான்சியஸ்னஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்யம்ய, இந்த மனதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி அகத்திலேயே வச்சு யார் இருக்கானோ மன சம்யம்ய மச்சித்தக யுக்த ஆசீத மத்பரக. லட்சியம் என்னப்பா, பகவானையே லட்சியமா வச்சுக்கிட்டு. சிந்தனை என்னப்பா, அந்த பகவானையே சிந்திச்சுக்கிட்டு. அப்ப மனசுனால அகமகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே இருந்துக்கிட்டு லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறத லட்சியமா வச்சுக்கிட்டு மத்பரக எவன் என்ன ஆகட்டும், யுக்த ஆசீத சமாதியோடு கூடினவனாக அமரட்டும். யுக்தக அப்படின்னா என்ன அர்த்தம், சமாதியோடு கூடினவன். ஆச்சரிய சொல்ற சமாஹிதக சன் அப்படின்ற நல்ல சமாதியோடு கூடினவனாக அமர்ந்திருக்கட்டும். இதான் நிஷ்டைக்கான உபாயம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் 15வது ஸ்லோகம் சொல்ற, யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசஹ
சாந்திம் நிர்வாண பரமாம், சாந்திம் நிர்வாண பரமாம், மத் சம்ஸ்தாமதி கச்சதே, மத் சம்ஸ்தாமதி கச்சதே. யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி நியதமானச. யோகி பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நடந்துருமா சுவாமி? இதெல்லாம் ஒரு நாளில் நடக்காது. தீர்க்க காலம் அபியாசம் பண்ணணும். அப்போ அந்த தீர்க்க காலம் அபியாசம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? யோகியானவன் நியத்தமானசக, நல்ல மனதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு கொண்டு வரணும். இதுக்கு தான் ஒரு பெரிய பிரயத்தனம். ஓங்காரத்தை சேன் பண்ண சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள் எல்லாம் சன்னியாசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை சொல்லுது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு கண்ட்ரோலுக்கு வரணும். அப்படின்னா இருக்கிறதுல 2 உபாயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று பிராணாயாமம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓங்கார அபியாசம். யார் சொல்றா? நான் சொல்லலைங்க, ராமர் சொல்றார். ராமர் முக்திக உபனிஷத்துல ராமர் சொல்றார். 108 உபனிஷதங்கள்ல 11 மேல பார்த்தீங்கன்னா நிறைய உபனிஷதங்கள்ல இந்த உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. சகுணத்தை தாண்டினாதான் நிர்குணம். ஏகாகிர சித்தம்ன்றது எல்லாம் சகுணம். ஏகாகிர சித்தத்தை தாண்டிங்கன்னா நிர்குணத்துக்கு போயிடலாம். அப்போ சதா காலமும் மனசை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உபாயத்தை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, நியதமானசக, நல்ல மனசை கண்ட்ரோல் பண்ணவனா யோகி. யோகி என்ன பண்ணணும்? சதா ஆத்மானம் யுஞ்சன்னு. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஆத்மானா என்ன அர்த்தம்? ஆத்மா பார்த்தீங்கன்னா நாம ரூபம் இல்லாதது. அப்ப நிர்குண நிராகாரம் எப்படி இருக்கு? அகம் அகம் அகம்னு ஸ்புரணமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவையே பார்த்தீங்கன்னா சதா காலமும், சதா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ்லி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யுஞ்சன்னு, அந்த ஆத்மாவோடு சமாதானத்தை அடைய செய்ய வேண்டும். இந்த மனசை அந்த ஸ்புரணத்தோடு ஒன்றிணைச்சு யுஞ்சீத்தனா சமாதி அடைய பண்ணணும், யுஞ்சன்னு. அப்ப என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணி 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 ஒரு டைம்ல இந்த மனசு தான் வேற இந்த சொரூபம் வேறன்னு இல்லாம நேயா பின்னம் பிரச்சக்ஷத்தை அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார்? கௌடபாத ஆச்சாரியார் இந்த சமாதியை பத்தி சொல்லும் போது ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கார சொல்றார். என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஸ்பட்டிக்கத்தை தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா சுத்த ஸ்பட்டிக்கம் தண்ணியோட வேறில்லாம கலந்து போயிடுமோ? கலந்தா போச்சு? கலந்து போகல. ஏன் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா சுத்தமான ஸ்பட்டிக்கம், டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும் தண்ணியில போட்டா. அதே மாதிரி இந்த மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோன இந்த மனசு எப்படி ஆகுதான்? அந்த பிரம்ம தத்துவத்தோட ஒன்னான மாதிரி ஆயிடுதான். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சமாதி அப்படின்னு என்ன பண்றார் கௌடபாத ஆச்சாரியார் சொல்றார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்திலையும் 151 ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா நல்ல சூத்திரம் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிரகி திருமணிரிவ அப்படின்னு இந்த ஸ்பட்டிகமணியோட எக்ஸாம்பிளே சமாதிக்கு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த எல்லா தாட்ஸையும் ரிமூவ் பண்ண மெதுவா 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 மனசு என்ன ஆயிடும்? அந்த சொரூபத்துக்கு அகமகம்ன்ற ஸ்புரணத்துக்கு வேறு இல்லாம போயிடும். அதுக்கு பேர் தான் சமாதி. அந்த நிலையில பார்த்தீங்கன்னா சாந்திம் நிர்வாண பரமா, அந்த இடத்துல என்ன சுவாமி கிடைக்குது அப்படின்னா சாந்தி, பரமசாந்தி. பரமசாந்தியானது கிடைக்குது. பிரம்ம நிர்வாண பரமாம்னா மோக்ஷம். நிர்வாண ஒரு சப்தம் பார்த்தீங்கன்னா மோக்ஷம், மேலான மோக்ஷமானது அந்த இடத்துல சம்பவிக்குது. மத் சம்ஸ்தாமதி கச்சதி, அதை எப்படி அடையிறானா என்னுடைய என்ன சொல்றேன், மத் சம்ஸ்தானா என்னோடது. அந்த சொரூப்பம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொரூப்பம், பிரம்மஸ்வரூபம். அதுதான் பார்த்தீங்கன்னா மத் சம்ஸ்தாமதி கச்சதி, என்னிடத்துல நின்று என்னையே அவன் அடைகின்றான். பிரம்மஸ்வரூபமா இருந்து பிரம்மத்தையே அவன் அடைகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. 15வது ஸ்லோகம் முடிஞ்சு. 16வது ஸ்லோகம் இதுக்கு வரைக்கும் திரும்ப 2வது பீக் போயாச்சு. பாருங்க எப்படி பீக் பார்த்தீங்கன்னா ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. 9வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா சர்வாத்ம தரிசனம் சொல்லியாச்சு. திரும்ப ஆரம்பிச்சாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 10ல இருந்து ஆரம்பிச்சாரு. 10ல இருந்து எங்க முடிக்கிறாரு அப்படின்னா அந்த 15ல முடிக்கிறார். அப்ப திரும்ப ஒரு 2வது பீக் ஆரம்பிச்சு திரும்ப 2வது பீக் திரும்ப என்ன பண்ண போறார்? கிரவுண்ட்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கிறார். 3வதுல ஆரம்பிக்கிறார். இப்ப திரும்ப ரூல்ஸை பேச ஆரம்பிச்சிட்டார். பாருங்க 2 பீக்கு போயாச்சு. ஸ்டார்ட் பண்ணி முதல் பீக் பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகம், 2வது பீக் பார்த்தீங்கன்னா 15வது ஸ்லோகம். டார்கெட் லாஸ்ட் அச்சீவ்மெண்ட் வரைக்கும் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப திரும்ப ஆரம்பிக்கிறார்.
அந்த யோகத்தில் போகணும்னா என்னெல்லாம் வேணும் சுவாமி சொல்கிறார் 16வது ஸ்லோகம். நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்தமனஷ்ணதஹ நச்சைகாந்தமனஷ்ணதஹ நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. யோகத்தில் ஒருத்தர் போகணும்னா இதை இப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும். எதெல்லாம் அப்ளை பண்ண முடியும்? ஆசனத்தை கரெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை நித்தியம் அபியாசம் பண்ணிக்கிட்டே வர முடியும். கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியானத்துக்கு தேவையான ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸை அப்ளை பண்ண முடியும். இப்போவே நம்ம அப்ளை பண்ண முடியும். என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ந அத்தியஷ்ணத்து யோகோ அஸ்தி. அதிகமாக சாப்பிடுறவனுக்கு பார்த்தீங்கன்னா யோகம் சம்பவிக்காது. முக்கியமானது நான் சொல்கிறேன். உங்களுக்கு காலை பொழுது இருக்கு பாருங்க, காலை மாதிரி ஒரு அற்புதமான இது கிடைக்கவே கிடைக்காது. ராத்திரியே நான் சொல்லுவேன். இப்போ மெதுவாக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வரப்பிரசாதம்னு யாராவது என்னை கேட்டால், சுவாமி உங்களுக்கு பிடிச்ச பொழுது எது அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், நைட்டு 1 மணி 2 மணிக்கு மேலே முழிப்பு வந்துடும் பார்த்தீங்களா, அப்போ ஆரம்பிக்குஞ்சு உங்களோட வைபவம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைண்டுக்குள்ளார இருக்கிற தாட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே என்ன ஆகிடும்? சாந்தமாயிடும். தமோ குணத்துலேருந்து வேக்கப் ஆகிடுவீங்க. தமோ குணத்திலிருந்து வேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வேதாந்தத்தில் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த கால நேரம் வேக்கப்பானதுக்கு சமயம். ஆனால் நமக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும்? நல்ல ரைஸை பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகாமல் வயிற்றுக்குள்ளாரையே இருக்கும். உங்கள் பிராணசக்தி ஃபுல்லாக டைஜஷன் காம்லேயே ஒர்க்லேயே ஈடுபட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிராணன் மேல் நோக்கி இருக்காது. உங்களுக்கு ஸ்புரணமே இல்லாமல் மந்துன்னு இருப்பீங்க. அப்போ ராத்திரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்பமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா படுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரையே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்கக்கூடாது. அது மாதிரி அளவாக எடுத்துக்கிட்டு படுத்துங்கன்னு வச்சுங்க. காலையில் ஒரு வைபவம் நடக்கும். மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, பார்க்கறது எல்லாம் நடக்கும். ரொம்ப தீவிரமாக உள்ளே இருந்து என்ன நடக்குது, யார் யார் யாருன்னு பார்க்க முடியும். சொப்பனத்தை ரீகால் பண்ண முடியும். தூக்கம்னா என்னன்னு பார்க்க முடியும். எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்போ அந்த நேரத்தில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு உட்காந்திங்கவோ அப்படின்னா ஜாம் 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 நடந்தோம். வேக்கப் ஆனதுக்கு பிறகு பகல் 6 மணிக்கு மேலே உங்களோட கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா சுற்றி எல்லாம் இருக்காங்கல்ல உலகத்தில். அப்போ உங்கள் சாதனை எது வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா சாதனை 6 மணிக்குள்ளார உங்கள் சாதனை பர்சனல் சாதனை முடிச்சு போயிடணும். யாருக்கும் தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு, யாருக்கும் தெரியக்கூடாது. 6 மணியோடு அவ்வளோதான் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி வேணா போட்டோம். இது ரொம்ப பொன்னான நேரம். அந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா சாப்பாட்டில் கை வைக்கணும். அதிகமாக சாப்பிட்றவனுக்கு யோகம் சித்திக்கவே சித்திக்காது. மதன்னு மந்தமாக தான் இருப்பான். புத்தி வேலை செய்யாது. சூக்ஷ்ம விஷயத்தில் நிற்க முடியாது. ஏகாகிர சித்தம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. 2வது நச்ச ஏகாந்தம் அஷ்ணதா யோகா அஸ்தி ந அஸ்தி. அதே நேரத்தில் சாப்பிடாமையே இருக்கிறவனுக்கும் யோகமானது சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதிகம் சாப்பிட்டாலும் சம்பவிக்காது, குறைவாக சாப்பிட்டாலும் சம்பவிக்காது, சாப்பிடாம இருந்தாலும் சம்பவிக்காது. நச்ச அதிஸ்வப்னசீலஸ்ய. யார் அதிகமாக தூங்குறானோ அந்த 4-5 மணி நேரம், யோகிக்கு எவ்வளோ தூக்கம் இருக்கணும்? 5 மணி நேரத்துக்கு அதிகமாக போகவே கூடாது. தாமசம் வந்துடும். அப்போ அவேர்னஸ் போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறவனுக்கு யோகம் சித்திக்கவே சித்திக்காது. அதே நேரத்தில் ஜாகிரதோ நைவ சார்ஜுன. அதிகமாக வேக்கப்பில் இருக்கிறவனுக்கும் என்ன ஆகும்? யோகம் சித்திக்காது, தாமசமாக இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு 5 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா அளவான சாப்பாடு எடுத்துக்கிட்டு நல்லா புத்தி என்ன ஆகிடும்? ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த புத்தியோடு உட்கார்ந்து நீங்கள் நல்லா ஒரு ஏகாகிர சித்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அருமையாக யோகம் சித்திக்கும். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிடில் பாத்துன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா. நம்ம புத்தாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு இடையன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு போகிறான்? சொல்லிட்டு போகிறான். இந்த கொட்டாங்குச்சி வாத்தியம் இருக்குல்ல, அதில் தந்தியை கட்டி அவன் கொட்டாங்குச்சி வாத்தியத்தில் தம்புரா வாசிச்சுட்டு போகிறான். அவன் சொல்லிட்டு போகிறான், தந்தியை டைட்டாக கட்டினாலும் என்ன ஆகிடும்? தெரிச்சிடும்.
உடஞ்சிரும், பிரேக் ஆகிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக கட்டினீங்கனாலும் நாதம் வராது. அப்போ கரெக்டாக டியூன் பண்ணி அந்த தந்தியை கட்டுறதுல, தம்புரால தந்தி கட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் லூஸும் இருக்கக்கூடாது, அதிகம் டைட்டும் பண்ணாமல் இருந்தால் தான் நாதம் வரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தான் புத்தா வந்து என்ன பண்ணுறார், தன்னோட சிஷியர்களோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு போய் அப்போ அவருக்கு ஒரு ஞானோதயம் வருது. என்னன்னா மிடில் பாத். யோகத்துக்கு எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகம் இருக்கக்கூடாது, கம்மி இருக்கக்கூடாது. சாஸ்திரத்தில் வந்து நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் ஒரு நியமம் சொல்லுவோம், சர்வத்திர அதிவரிஜிதா. ஒரு நியமம் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அதிவரிஜிதம். வெளியில இருக்க விஷயங்கள், லோக்கத்தில் இருக்க விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமாக போச்சுன்னா அது என்ன ஆகும், நமக்கு வந்து யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது. மிடில் பார்த்துருக்கோம். ஆச்சாரியா சொல்றார் 17வது ஸ்லோகத்தில், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. யுக்தாஹார விஹாரஸ்ய. யுக்த ஆகாரம், ஆகாரம்ன்றதுக்கு அர்த்தம் வெறும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை மட்டும் எடுக்கக்கூடாது. யோகத்தில் போகிறவனுக்கு எதெல்லாம் இன்டேக் இருக்கோ 5 இந்திரியங்கள் மூலமாக நம்ம கிரகணம் பண்ணுறதெல்லாம் ஆகாரம்னு பேர். ஆகிரியத்தே இது ஆகாரா. கிரகணம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரம்னு பேர். காதால் பார்க்கறது காதால் சாப்பிட்றோம், கண்ணால் பார்க்கறது கண்ணால் சாப்பிட்றோம், மூக்குனால் ஸ்மெல் பண்ணுறது மூக்குனால் சாப்பிட்றோம், நாக்குனால் சாப்பிட்றோம், இந்த ஸ்கின்னுனால் சாப்பிட்றோம். எல்லாம் சாப்பாடு தான். அப்போ 5 இந்திரியங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா போடுற இன்டேக் எல்லாமே ரொம்ப அளவாக இருக்கணும். யுக்த ஆகார அளவாக இருக்கணும் எல்லாம். அதுக்கப்புறம் யுக்த விகார. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே திரியிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விகரணம்னு பேர். இங்கே அங்கே சுற்றி திரியறது, அது வந்து பார்த்தீங்கன்னா அளவாக இருக்கணும். அதுக்கப்புறம் யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. கர்மங்களில் ஈடுபடும் போது அளவா இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா செயல் புரியணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமைஸ் வச்சுக்கிறது. அதிகம் நடக்கக்கூடாது, அதிகம் கர்மத்தில் ஈடுபடக்கூடாது, அதிகம் இன்டேக் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துக்கிட்டு யுக்த சொப்னாவபோதஸ்ய. அளவா தூங்கணும், அளவா வந்து வேக்கப்பில் இருக்கணும். இதை எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா யோகோ பவதி துக்கஹா பவதி யோகோ. யோகமானது என்ன பண்ணணும், துக்கத்தை நாசம் செய்வதாக ஆகும். அப்போ அந்த யோகம் வந்து ரொம்ப நல்ல ஆனந்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது. 16, 17 ரொம்ப கண்டிஷன் முக்கியமானது. நிறைய பேருக்கு இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் தெரியாதுங்க. நிறைய பேருக்கு ஒரு டைமுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, எதை போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சாதனை பாதிக்காத நிலை. ஒரு 15 வருஷம், ஒரு 10 வருஷம், 15 வருஷம் சாதனையில் நல்லா போயிட்டீங்கன்னா கண்ட்ரோலோட, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஃபுட்டோ இதோ எப்படி இருந்தாலும் தூங்குனாலோ தூங்கலையோ அந்த யோகம் ஸ்டெபிலிட்டி வந்துடும். அந்த ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு வரைக்கும் நம்ம அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும். அப்போ ஒரு காலத்தில் வீரியமாக அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் ரூல்ஸ் எல்லாம் உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு யோகம் மனசு கண்ணை மூடி உட்காந்து ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிங்கன்னா வந்துடும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி தான் ஆகும். வேறு பாசிபிள் இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் 18வது ஸ்லோகம் சொல்கிறேன். மிடில் பாத் சொன்னதுக்கு பிறகு, யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருகः சர்வகாமேப்யः யுக்த இத்யுச்யதே ததா. யதா விநியதம் சித்தம். எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தமானது, எப்பொழுது இந்த சித்தமானது விநியதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ ரூபமா நியதம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டதாக. இந்த மனசு விசேஷமா, என்ன சாமி விசேஷம், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு புண்ணியாத்மாக்கள் இருக்கும்ல, நம்ம மனசெல்லாம் இப்போ வந்து கொந்தளிச்சுக்கிட்டா இருக்கு. இப்போ பாடம் கேட்குறீங்கல்ல, இப்போ பாடம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து மனசு எப்படி இருக்குது, சாந்தமாக இருக்கா? புண்ணியத்தினால நம்ம பண்ண புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணமான ஜீனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது புண்ணியத்தினாலையும் சத்துவகுணம் இருக்கிறதுனாலையும்
மனசு எப்படி இருக்கும்? சஞ்சலம் இல்லாம இருக்கும் சாமி. அப்படின்னா அது பாப்பம் ஏதாவது வெளில வரும்போது என்ன ஆயிடும்? சஞ்சலம் ஆயிடும். அப்போ ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த மனசை உபாயங்கள் மூலமா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ண வேண்டும். மனசுக்கு பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் பிராணாயாமம், புத்திக்கு பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம் ஓங்காரம், அதுக்கப்புறம் தத்துவ விசாரத்தை கொடுத்து பொய் 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 பொய்ன்னு சொல்லி வாசனைகளை எல்லாத்தையும் எந்த தாட்டு வெளியில வந்தாலும் அந்த தாட்டை பாத்தீங்கன்னா பொய் பொய் பொய்ன்னு உதாசீனப்படுத்துறது. இந்த 3 தான் உபாயம். இந்த 3 உபாயங்களை பாத்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணினீங்கன்னா மனசு, புத்தி, சித்தம் இந்த 3ம் அசையாமல் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கு பேர் தான் விநியதம் சித்தம் அப்படின்னு பேர். இந்த சித்தம் நல்லா ஸ்பெஷலா கண்ட்ரோல் பண்ணப்பட்டு, சரி 3த்தையும் அசையாமல் பண்ணீங்கன்னா என்னது? 3 தாட்டு தான் சாமி. மனசுலையும் தாட்டு தான், சங்கல்பம் புத்தியில் இருக்கக்கூடிய சங்கல்பமும் தாட்டு தான், சித்தத்திலிருந்து மெமரிக்கு வரக்கூடிய வாசனைகளும் தாட்டு தான். இந்த எல்லா தாட்டும் என்ன பேர் அப்படின்னா ஒரே பேர்ல சொன்னீங்கன்னா அந்த கரணம் சித்தம் சொல்லலாம். அப்ப சித்தத்தில் இருக்கிற விற்த்திகள் எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னா, ஸ்பெஷலா நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி? ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே. முக்கியமான வார்த்தை. இதுக்கு பேர் தான் நிஷ்டான்னு பேர். இதுக்கு பேர் தான் சமாதின்னு பேர். ஆத்மாலேயே பாத்தீங்கன்னா நிலை பெறுகிறதோ. யோக சூத்திரத்துல 2வது சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதம். யோகம் என்றால் சித்த விருத்திகளை நிரோதம் செய்தல், ஷட் டவுன் பண்றது. சரி, அப்படி பண்ணா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டினா, ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். பார்ப்பவன் பார்ப்பவனிடத்திலேயே நிலை பெறுகின்றான். இதுக்கு பேர் தான் இங்க இடத்துல சொல்றது ஆத்மனி ஏவ அவதிஷ்டதி. ஆத்மாலேயே பாத்தீங்கன்னா நிலை பெறுதல். ஆத்மான எது? அகமகமகம்ன்ற ஸ்புரண மாத்திரம். நாமரூபம் இல்லை ஆத்மாக்கு. ஆத்மாக்கு அவயவங்கள் இல்லை. ஆத்மாவை சிந்திக்க முடியாது. ஆத்மா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அப்ப எப்படி இருக்குன்னா வெறும் ஸ்புரணமா நான் 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 இருக்கு. அந்த நான்லயே பாத்தீங்கன்னா அவதிஷ்டதே, நல்ல சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஆத்மாலேயே எப்பொழுது நிலை பெறுகிறதோ அந்த சமயத்துல என்ன ஆகும்? நிஸ்பிரக சர்வ காமேபியா, எல்லா காமங்களிலிருந்தும் விடுபட்ட இந்த மனமானது ஆயிடுது. எல்லாத்திலிருந்து விடுபட்டு போச்சு. சஞ்சலம் இல்லை மனசுல, புத்தியில சங்கல்பம் இல்லை, மனசு இந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா வாசனைகளும் முழுசா போச்சு. அப்ப தான் தானா நின்றுட்டா அப்படின்னா அந்த சமயத்துல யுக்த யுச்சியதே ததா. அப்ப அவன் கர்மங்கள் காமங்கள் எல்லாம் அவனை விட்டு வெளியேறி விட்டதோ அந்த சமயத்துல அவன் யுக்தன் என்று சொல்லப்படுகிறான். யுக்தன் அப்படின்னா சமாதியில் நின்றவன் யோகி, சமாதியை அடைந்த யோகி என்று அந்த சமயத்துல அவன் சொல்லப்படுகிறான், சமாதிஸ்தன். இததான் ஸ்தித பிரஜன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கு பின்ன நம்ம 2வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. நல்ல சமாதியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. சமாதி எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா 19வது ஸ்லோகம் சொல்லு. யதா தீபோ நிவாதஸ்தஹ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. யதா தீபோ நிவாதஸ்தஹ, எந்த விதமாக காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபமானது சஞ்சலம் இல்லாம அசையாம அந்த ஃப்ளேம் பாத்தீங்கன்னா அந்த சுடரானது பாத்தீங்கன்னா இந்த தீப சுடர் அசையாம இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? பிரகாசிக்கும். அதே மாதிரி சித்தம் அசைஞ்சா லோகம், சித்தம் அசையலனா லோகம் இல்லை. வெறும் இவ்வளவுதான். சித்தஸ்பந்தனம் ஏவ இதம் சர்வம். முக்கியமானது சொல்றது, சாஸ்திரத்தை சொல்றது, சித்தம் அசஞ்சாதான் உலகம் இருக்கும். சித்தம் அசையலனா வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும், வெறும் அறிவு மட்டும் மிச்சம் இருக்கும். உணர்வு அறிவு மட்டும் மிச்சம் இருக்கும். அது எப்படி அப்படின்னா காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் எப்படி இருக்குமோ அப்படி. ந இங்கத்தே சோபமா ஸ்மிருதா. ந இங்கத்தை எப்படி காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீபம் ந இங்கத்தை நேங்கத்தை அசைவில்லாமல் இருக்கோ, அதை தான் திருஷ்டாந்தமா, அதை தான் உபமையா பாத்தீங்கன்னா சா உபமா ஸ்மிருதா, அதை தான் உபமையா என்ன பண்ணுது சமாதியில இருக்கிறவனுக்கு சொல்லப்படுகிறது.
அப்படியே வித்யாரண்ய சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா இதை முதல் சாப்டர்ல அப்படியே கொண்டு வந்தார். இதான் எக்ஸாம்பிள். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தியான தீபம்னு ஒன்று இருக்கு பஞ்சதசியில. அந்த தியான தீபம்லாம் படிக்கணும். அந்த தியான தீபத்திலே ஆச்சாரியார் இதே எக்ஸாம்பிளை திரும்பவும் கொண்டு வர்றார். ஏன்னா கீதால வந்து பார்த்தீங்கன்னா தியானம் சமாதிக்கு வந்து இந்த ஸ்லோகங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யோகினோ எத சித்தசிய, யாரோட எக்ஸாம்பிள் இந்த தீப எக்ஸாம்பிளை யாருக்கு சொல்றீங்க அப்படின்னா எத சித்தசிய யோகினோ, நல்லா கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சித்தத்தை உடைய யோகியோட சித்தமானது இஞ்சதோ யோகம் ஆத்மனக, இந்த ஆத்மாவோடையே யோகத்தை அடைந்து சமாதியை அடைந்திருக்கக்கூடிய அந்த சித்தத்திற்கு உபமையா இந்த தீபம் எக்ஸாம்பிள் ஆனது சொல்லப்படுகின்றது, நினைக்கப்படுகிறது பெரியவர்களால். அப்ப என்ன பண்ணோம், சித்தத்தை ஆடாம வெறும் கான்சியஸ்னஸா நிப்பாட்டுறது தான் சமாதி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகம் வரும். யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதே. அற்புதமான ஸ்லோகம். நம்ம யோகத்தோட பூமியில வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், அதுக்கப்புறம் 5வது பூமிக்கு பேரு நிருத்தம். அந்த நிருத்த பூமியில சம்பவிக்கிற சமாதிக்கு என்ன பேர் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி, அசம்பிரஜாத சமாதி அப்படின்னு நம்ம 2 பேர் சொல்லியிருக்கோம். அதுக்கு பேர் என்ன பேரு, தர்மமேக சமாதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுதான் இங்க சொல்லுது, எத்திர எந்த அவஸ்தையில உபரமதே சித்தம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடுதோ. சொல்ல மனசோட இயல்பு வந்து பாத்தீங்கன்னா தாட் தானே சாமி, ஆமா தாட்டு தான். ஆனா வந்து உபாயத்தை கொடுத்து என்ன பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 100% அதை வந்து ஷட் டவுன் பண்ணீங்கன்னா அதான் சமாதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமயத்தில் எந்த அவஸ்தையில் ஒரு சாதகனோட ஒரு யோகியோட சித்தமானது உபரமத்தே, உபரமத்தே அப்படின்னா லிட்ரலாக மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓய்வெடுக்கிறதோ, விற்த்திகளை ப்ரொடியூஸ் பண்ணாமல் எல்லாம் ஸ்டாப் ஆகுதோ, அந்த சமயத்தில் அந்த பூமிக்கு என்ன பேர் சுவாமி, அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பேர் சுவாமினா நிருத்தம். அதுக்கு என்ன பேரு, நிருத்த அவஸ்தான்னு பேர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் படிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா. நான் இப்போதான் வரத்துக்கு முன்னாடி ஒரு சாமியோட கிளாஸ் கேட்டேன். ஒரு சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறார் சமாதி அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதையோ சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம், இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டெர்மினாலஜி இருக்கிற மாதிரி சொன்னால் என்ன பிரச்சனை, சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா நிருத்தம் இருக்குது, இந்த தீபத்தோட இது இருக்குது, நல்ல விநியதம் சித்தம் இருக்குது, நல்ல சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்லாம் இருக்குது. இப்போ இந்த வார்த்தை பாருங்கள், எத்தனை உபரமதே சித்தம், எந்த அவஸ்தையில் சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஷட் டவுன் ஆகிடுதோ அப்படியே கிளியராக சொல்கிறார். அப்போ இதை சொல்கிறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன மாற்றி மாற்றி சொல்கிறது, புரிஞ்சா போதுன்ற மாதிரியே சொல்லிட்டு வர தேவையில்லாத ஐடியாஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. கிளியராக இருக்குது எத்தனை உபரமச்சே சித்தம் அப்படின்னா உபரதிம் கச்சதி நிருத்தம் சர்வத்தோ நிவாரித பிரச்சாரம். ஆச்சாரியர் எழுதும்போது பாஷ்யத்தில் சொல்கிறார், அது நாலா பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சித்தம் 100% வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓய்வடைகிறதோ, எந்த விற்த்திகளும் இல்லாமல் போகுதோ அந்த அவஸ்தைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிருத்த அவஸ்தான்னு பேர். அது எப்படி கிடைக்கும், யோக சேவையா, யோகத்தை சேவை பண்ணி சேவனன்னு அர்த்தம் அனுஷ்டானம். யோகத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணி சித்தம் வந்து மெதுவா ஷட் டவுன் ஆகிறது. 100% ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னா எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம், அந்த சமயத்தில் என்ன சுவாமி நடக்கும்னா இந்த மனம், அதுக்கு என்ன பேர், மனத்துக்கு என்ன பேர் அப்படின்னா விற்த்திகள் இல்லாத மனத்துக்கு என்ன பேர், அமனீபாவம் அப்படின்னு பேர். மாண்டுக்கிய காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கௌடபாதர் ரொம்ப கிளியராக சொல்வார். 3வது அத்தியாயத்தில் 29 முடிகிற வரைக்கும், அந்த பிரகரணம் முடிகிற வரைக்கும் இந்த யோகத்தை சொல்கிறார், சமாதியை பற்றி சொல்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அவஸ்தையில் எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன், தன்னையே தன்னால் பார்க்கிறானோ என்ன அர்த்தம், தன்னுடைய அந்த மனசு எப்படிப்பட்ட மனசு, அமனீபாவம் சொல்லக்கூடிய எண்ணங்கள் இல்லாத அந்த மனதினால், எண்ணங்கள் இல்லாத அந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை பார்க்கும்போது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த மனசில் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக உண்டாகுது.
கண்ணாடியை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த முகம் எப்படி வந்து அவ்வளோ கிளியரா தெரியுமோ அதே மாதிரி சமாதியில இருக்கக்கூடிய மனசு, அந்த மனசுல எந்த சங்கல்ப விகல்பம் எந்த தாட் ப்ராசஸ் எதுவுமே இல்லாம பண்ணும்போது அந்த சுத்த பிரம்மத்தினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த மனசுல உள்ளது உள்ளபடி நிர்குண நிராகாரமா என்னாகும் உண்டாகும். அப்ப அவன் தன்னுடைய மனதினால் தன்னையே பார்க்கின்றான், தன் ஒரிஜினல் பிம்பத்தை என்ன பண்றான் பார்க்கின்றான். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி, அந்த சமயத்தில் அவனுக்கு என்ன ஆனந்தம் உண்டாகுது, அந்த பிரம்மானந்தமானது பரவசமானது உண்டாகிறது. இதை ஒரு வாட்டி ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா இந்த உலகத்தோட ஒன்றுத்திலையும் ஒட்டவே மாட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20வது ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 20 வரைக்கும் நிற்கட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திரவிஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி. நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளை மறுநாள் ஆரம்பிக்கிறேன். ஹரி ஓம்.